ஸ்ட்ரீட்டாக அப்புறம் பரிவர்த்த ஜானு சிரசாசனம் பண்ண போகிறேன். இது வந்து உடம்பு முழுக்க ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். ரெண்டாவது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது பண்ணுறது. தேங்க்யூ. தேங்க்யூ. வணக்கம், என் பேர் குருமதி நாயகம். சர்வாங்காசனம் பண்ண போகிறேன். இந்த ஆசனத்துடைய பெனிஃபிட்டு வந்து சர்வ அங்கங்களுக்கும் அது வேலை செய்யும். அதே மாதிரி இது ஆசனங்களின் ராணின்னு சொல்லுவாங்க. இது செய்யும்போது ரத்த ஓட்டங்கள் காலிலேருந்து தலைவரை ஒரு சிரசாசனத்தினுடைய பெனிஃபிட்டு இதில் கிடைக்கும். செய்யணும். உங்கள் பேர் என்ன? நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? தாடாசன் பண்ண போகிறீங்களா? ஏன் இந்த ஆசனம் பண்ணணும்? ஹைட் ஆகணுமா நீங்கள்? சரி, செய்யலாமா? செய்யுங்க பார்ப்போம். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் ஸ்ரேயா. நான் ராஜகபோட்டாசன் பண்ண போகிறேன். கால் வந்து தலை வரையும் நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். நம்மளோட கைக்கு ஸ்ட்ரென்த்தன் கிடைக்கும். நம்மளோட செஸ்ட் நல்லா ஓப்பன் ஆகும். என் பேர் கீதா. நான் வந்து வாத்தியாயாசன் பண்ண போகிறேன். இது பண்ணுறதுனால எல்லா பாடியோட போன்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். என் பேர் ஹரிஹரன். நான் இப்போ சக்ராசன் பண்ண போகிறேன். இது பண்ணுறதுனால ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஏன் நான் பண்ணுறேன்னா இது எனக்கு ஈஸியாக இருக்குது. நான் இப்போ சேது பந்தாசன் பண்ண போகிறேன். இது பண்ணுறதுனால பேக் பெயின் கொஞ்சம் ரிலீஃப் இருக்குது. எனக்கு கூட நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும். வணக்கம், என் பேர் கனிஷ்கா. நான் வந்துட்டு லகுவஜாசன் பண்ண போகிறேன். இதோட பெனிஃபிட்ஸ் வந்துட்டு இது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நெக்குக்கும் ஃப்ளெக்சிபிள் தரும். அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் இது சேலஞ்சிங் ஆசனம். நீங்கள் இதை பண்ண உங்களுக்கு உடம்பு ஃப்ளெக்சிபிள் ஆகும். நீங்கள் என்ன பண்ணுறதை பார்க்கணும். நான் வந்து பூர்ண தனுராசன் பண்ண போகிறேன். அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா நமக்கு ஃபுல் பாடி ஸ்ட்ரெச் கிடைக்கும். தனுராசன்னா பவ் அண்ட் ஆரோன்னு போஸ்ட் நடத்தும். நம்ம அந்த மாதிரி பவ் அண்ட் ஆரோ மாதிரி நம்ம உடம்பு வளைக்க முடியும். வாங்க நான் பார்ப்போம். சேகர். இப்போ பரிவர்த்த திரிகோணாசன் பண்ண போகிறேன். இது வந்து ஹிப்புக்கு நல்ல ட்விஸ்ட் கிடைக்கிறதுனால கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக செய்யப்பா.
ரிலாக்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீயா. நான் வள்ளி மேம்கிட்ட 3 இயர்ஸாக கற்றுக்கிறேன். எனக்கு வள்ளி மேம் வந்து நிறைய ஆசனாஸ் கற்றுக் கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு அதில் ஃபேவரட் என்னன்னு சொல்லணும்னா, எனக்கு பத்மா ஆனந்தாசன் ரொம்ப பிடிக்கும். பத்மா ஆனந்தாசனால நிறைய பெனிஃபிட்ஸ் சயின்டிஃபிக்கலாக இருந்தாலும் எனக்கு அது ஏன் ரொம்ப பிடிக்கும்னா, அது என் மைண்டை ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக வச்சுக்கும். எனக்கு எதாவது ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி எதாவது இருந்ததுன்னா அது ஈஸியாக அது குணப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் இது எல்லாராலையும் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நான் வள்ளி மேம்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். 3 இயர்ஸாக நான் டெய்லி வரனால தான் என்னால் இவ்வளோ ஈஸியாக என்னோடய பாடியை ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்க முடியுது. தேங்க்யூ. நான் துர்கா. நான் வள்ளி மேம் கிட்ட 1 மந்த்தாக கிளாஸ் வரேன், யோகா கிளாஸ். எனக்கு வந்து என்னோடய ஃபேவரட் ஆசன் வந்து இப்போ சக்கராசன். ஆரம்பத்தில் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது பண்ணுறதுக்கு. இப்போ பண்ண வந்து ஈஸியாகிடுச்சு. அதனால் அது எனக்கு ஃபேவரட் ஆசனாக இருக்குது. அது வந்து எனக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது அது பண்ணுறதுனால எடுத்துக்கலாம். அதனால் நான் அது ரிலாக்ஸ். வணக்கம், என் பேர் ஹரிமுகுந்த். எனக்கு பிடிச்ச ஆசனம் உஷ்டாசனம். அதனால பாடி ரொம்ப ஃப்ளெக்சிபிள் ஆகுது, பேக் போன் ரொம்ப ஃப்ளெக்சிபிள் ஆகுது. ரிலாக்ஸ்.